ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இது மேஜை நினைவு கூறுதலின் தியானமாகும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற சிலுவையில் உலகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த பலிகளின் பிரமாணங்களில் ஒன்றாகிய பாவ நிவாரண பலிக்கு ஒப்புமை என்பதை இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஆராதனை என்பது உன்னதமான கனம், மேன்மை நம்முடைய செயலினாலும் உணர்வினாலும் தகுதி வாய்ந்த ஒருவருக்கு செலுத்துவதாகும். ஆராதனை என்பது கட்டளை அல்ல, ஆராதனை நம் வாழ்க்கை முறை. கர்த்தருடைய பந்தி கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூறும் மணித்துளிகள் ஆகும். கர்த்தருடைய பந்தி நம்முடைய உரிமை அல்ல, கர்த்தருடைய பந்தி தேவனுடைய நியமம் ஆகும். சகோதர சபையில் நாம் கூடி வருதல், கர்த்தருடைய பந்தி இரண்டையும் இணைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துதல் என்பது ஆராதனையினுடைய ஒரு மேன்மையான பலியாகும். கிறிஸ்து எவ்விதமாக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் நம்முடைய மேன்மையான பலியினாலே பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அர்ப்பணம் செய்வது ஆகும். தியான வசனம் லூக்கா 23:34 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். 2 வார்த்தைகளை இங்கு கவனியுங்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையில் மொழிந்த இந்த முதல் வார்த்தைக்கு நிழலான அல்லது நிஜமான, நிழல் என்றும் சொல்ல முடியும், நிஜம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகுகிறார். அப்போ இந்த முதல் வார்த்தைக்கு நிஜமான ஒரு பாவ நிவாரண பலி. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் தனக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி மன்னித்தார். அதே வேளையில் சிலுவையில் பிதாவாகிய தேவனை நோக்கி இவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். காரணம், இந்த முதல் வார்த்தை தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறதை நிஜமாக்குகிறது. பலி கிறிஸ்து, பலிபீடம் கிறிஸ்து, பலி மிருகமும் கிறிஸ்து. ஆனால் பலியை நாமே செலுத்தி நாமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பலியை தானாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பலியை அங்கீகரிப்பதற்கு ஒருவர் வேண்டும். எனவேதான் இங்கே பலியை அங்கீகரிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். ஆகவேதான் இங்கே பிதாவை நோக்கி இவர்களை மன்னியும் என்று கூறுகிறார். தன்னை பலியாக சமர்ப்பணம் செய்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியது போல, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண பலியினுடைய 4 நிபந்தனைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 4 பேர், ஒருவன், 2வது சபையார், 3வது பிரபு, 4வது சாதாரண ஜனங்களில் ஒருவர். ஆகவே இந்த சமுதாயத்தில் உள்ள அல்லது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த 4 காரியங்களுக்குள் அடங்குகிறார்கள். ஒருவன், சபையார், பிரபு, அதே போல சாதாரண ஜனங்களில் ஒருவன் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட நபருடைய ஆராதனை, தனிப்பட்ட நபருடைய ஆராதனை. சபையார் என்று சொல்லும் பொழுது சபையாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிரபு என்று சொல்லும்போது சபையினுடைய பொறுப்பாளர்கள். சாதாரண ஜனங்களில் ஒருவன் என்று சொல்லும் பொழுது முழு சபையும். அந்த 4 வசனங்கள் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். லேவியராகமம் 4:2 பாருங்கள். ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி. அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னாரே, இங்கு ஒருவன் அறியாமையினால் ஒருவன் பாவம் செய்தால். அடுத்து பாருங்க, லேவியராகமம் 4:13 இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகள் ஆனார். அடுத்து லேவியராகமம் 4:22 ஒரு பிரபு தன் தேவனுடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்தான்.
நான்காவதாக சாதாரண ஜனங்களில் ஒருவன், லேவியராகமம் 4:27, முழு சபையும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளை யாதொன்றை மீறி. இந்த 4 பகுதிகளிலும் 4 விதமான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். அதே வேளையிலே ஒரே நிபந்தனை, அறியாமை என்கிற நிபந்தனை 4 இடங்களிலும் காணப்படுகிறது. அருமையான கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பூரண ஆராதனைக்கு அனைவரும் பொறுப்பாகிறார்கள். அனைவருடைய அறியாமை பாவத்திற்கும் சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட பாவ நிவாரண பலி போதுமானதாக இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. இந்த 4 பேரும் பலிகள் மேல் தங்களுடைய கைகளை வைக்க வேண்டும் என்ற 2வது நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. லேவியராகமம் 4:4, ஒருவன் அதன் தலையின் மேல் தன் கையை வைத்து. அடுத்து சபையார், லேவியராகமம் 4:15, சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் மேல் வைக்க கடவர்கள். அடுத்து லேவியராகமம் 4:24, அந்த கடாவின் தலையின் மேல் தன் கையை வைத்து. அடுத்து சாதாரண ஜனங்களில் ஒருவன், லேவியராகமம் 4:29, பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து. ஆகவே இந்த 4 விதமான ஜனங்களும் 4 விதமான நிபந்தனை, அறியாமையினால் பாவம் செய்தாலும் 4 பேரும் அந்த பலிமிருகத்தின் மேல் கைகளை வைக்க வேண்டும். தேவன் தன்னோடு ஜனங்கள் நெருங்கி சேர்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட பலிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அல்லாமல் யாரும் பிதாவின் சமூகத்துக்கு வர முடியாது. எந்த காலத்திலும் தேவன் ஜனங்களை பலியின் மூலமாகவே ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு ஆராதனை சிந்தை, நம்முடைய பலி என்ன? நாம் சிலுவை பலியினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சக சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் தேவன் விரும்பும் அங்கீகரிக்கும் பலியாகும். எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 5:1, 2 வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. இதுதான் பலியினுடைய பிரமாணம். அதை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.